மன இயக்கங்களில் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் அது ஃப்ளோயிங் நேச்சருக்கு போயிடும். இப்போ நம்ம மனசை ஏற்றுக்கிடணும், சரி செயலை ஏற்றுக்கிடணுமா, செயலை நீங்கள் படத்தான் செய்யணும், என்ன செய்யணுமோ செய்யணும். ஆனால் மனதில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மனசில் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது தானாகவே சரியாகும். அங்கே நம்ம எதையுமே சரி பண்ணின்னு ஒரு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே என்ன வருதோ அது இயற்கையாக வரும். நாம் எதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ரோலுமே கிடையாது. நம்ம ஒவ்வொரு தாட்டிலையுமே 4 அம்சம் இருக்குது. இந்த 4 அம்சத்துக்கு எந்த வேலையுமே கிடையாது. 4னுடைய இன்னொரு கவுண்டர் பார்ட்டை நம்ம சரி பண்ணி பயம் இல்லாமல் வச்சுக்கிடணும், வருத்தம் இல்லாமல் வச்சுக்கிடணும், அமைதியை கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், எந்த ரோலுமே இந்த 4 கிடையாது. ரெண்டும் சேர்ந்து ஒன்று தான். அது அப்படியே விட்டோன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அதுக்காக என்னங்கன்னா நம்ம வெளியே செய்ய வேண்டிய வேலையை செய்யணும்னா அது நம்ம செய்யணும். அது வேற, இது வேற. உங்கள் அகத்தை பொறுத்தல உங்கள் தாட்டு உங்கள் தாட்டுக்குள்ளே வரக்கூடிய எமோஷனை சரி பண்ணணும்னு சொன்னால் எமோஷன் சம்பந்தம் நமக்கு எந்த வேலையும். இப்போ நம்ம எமோஷனே வராமல் பார்த்துக்கணும், இந்த சூழ்நிலையில் எமோஷனே வராமல் பார்த்துக்கிடணும்னு சொல்லி சூழ்நிலைகளை விட்டு சூழ்நிலையில் அப்புறப்படுத்தி சூழ்நிலையிலேருந்து தப்பிச்சு ஓடி இது பண்ணணுங்கிறது. இப்போ அந்த காலத்து அணுகுற ஆன்மீகமே அந்த காலத்து ஆன்மீகம் இப்படி தான் தப்பிச்சு ஓடுற ஆன்மீகம் தான் இருந்தது. காட்டுக்குள்ளே போயிரு, நாட்டில் ஒரே பிரச்சனை காட்டுக்குள்ளே போயிரு. புத்தர் அப்படி தான் போனார். ஊருக்குள்ளே நிறைய பிரச்சனை, நான் காட்டுக்குள்ளே போயிடுறேன், நேர் போயிடுறேன். பிரச்சனை இங்கே தான். அது கூட நினைங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை நீங்கள் அங்கீகரிச்சுட்டா போதும். பிரச்சனை இருந்து வெளியே வரணும்னே சொல்லலை, உங்கள் பிரச்சனையை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்படிதான் வரும், பயம் வரத்தான் செய்யும், வருத்தம் வரத்தான் செய்யும், கோபம் வரத்தான் செய்யும். இது உங்கள் பிரச்சனைக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. குட், கரெக்ட், வெரி குட், கரெக்டாக வந்திருக்கு, கரெக்டாக பயம் வந்திருக்கு, கரெக்டாக வருத்தம் வந்திருக்கு, கரெக்டாக கோபம் வந்திருக்கு. உங்களை அங்கீகரிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அங்கே இருக்க மாட்டீங்க, அப்புறம் எல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவீங்க. சரியில்லைன்னு சொன்னோம்னா சண்டை நடந்துகிட்டே இருக்கும், நம்ம அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அது அதனால எல்லா பிரச்சனைகளுமே அகப்போராட்டம் தான். அதனால நம்ம அகம்னா என்ன புறம்னா என்னங்கிறது நம்ம இங்கே பிரச்சனை புறத்திலே கிடையாது. புறத்தில் உள்ள வேலையை நீங்கள் கூட செய்ய வேண்டியதில்லை, உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தரோட செய்ய சொல்லிட்டு போயிடலாம்.